குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளின் நிலைமைகளை ஆராய்ந்து வருகிறோம். அதிலே இரண்டாவது மேட்ச் நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 ஆரம்பமாகும். ஆர்ஆர், எஸ்ஆர்எச் ஆகிய அணிகளின் நிலவரங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஜாதக ரீதியிலான ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போது லக்னம் கடக லக்னத்தில் போட்டி ஆரம்பமாகிறது. முடிவு சிம்ம லக்னத்தில் முடிவு ஏற்படும். தனுசு ராசி நடைமுறையிலே இருக்கும். அதுபோல் பூராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே போட்டிகள் ஆரம்பமாகிறது. சந்திரன் பூராடம், செவ்வாய் பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலே பயணிக்கிறது. புதன் பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பயணிக்குது. இந்த கிரகன், அதாவது இந்த நட்சத்திரம் கிரகம் எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, பவுலிங் வீரர்களை புதன் பகவான் குறிக்கும். பேட்ஸ்மேன்களை செவ்வாய் பகவான் அந்த கிரகத்தை தான் குறிக்கும். எப்படின்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் 6, 8, 12ஆம் இடங்களிலோ அல்லது நீசம் பெற்றோ அல்லது நீசம் அடைந்த கிரகத்தின் சாரத்திலே செவ்வாய் பகவான் இருந்தாலோ அன்றைய நாள் நடக்கக்கூடிய எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியானாலும் பேட்ஸ்மேன்களின் திறமைகள் வெளிப்படுத்த முடியாது. டக் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்குத்தான் இந்த செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையிலே அன்றைய நாள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல. அதே போல் இப்போ புதன் பகவான் அப்படின்னாலே பவுலிங் போடக்கூடியவர்கள் புதன் நல்லா இருந்துச்சுன்னா அன்னைக்கு விக்கெட்டுகள் அதிகமாக விழும். பொதுவாகவே ஆயில்யம், ரேவதி, கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும் காலம் கோச்சாரத்தில் அன்றைய நாள் கிரக நிலைகளை இன்றைய நட்சத்திரம் எதுவோ அது புதனின் நட்சத்திரமாக இருந்தால் அன்றைய நாளில் போலிங் போடக்கூடியவர்களின் திறமைகள் அதிகமாக வெளிப்படும். அன்றைய நாள் என்ன செய்யணும்? ட்ரீம் லெவலில் மேட்ச் போடும்போது அதிகமான போலிங் போடக்கூடியவர்களை போடணும். ஏன்னா காலம் கடந்த போட்டிகள் பார்க்கணுன்னா எத்தனையோ ஆராய்ச்சிகள். ஏன்னா ஒரு வீடியோ போடுறோம்னா பல ஆராய்ச்சி செஞ்சு தான் போடணும். அப்போ பழைய போட்டிகளை பார்க்கும்போது இந்த புதன் பகவானின் நட்சத்திரங்களிலே நடைமுறையில் இருக்கும் காலங்களில் நடைபெற்ற போட்டிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பவுலிங் போடக்கூடியவர்கள் விக்கெட்டுகள் அதிகமாக சாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் புதன் பகவானை எடுக்கிறோம். இது நீண்ட நாள் ஆராய்ச்சி. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை. அதே போல் வீடியோ போடுறோம். கிரிக்கெட்டில் ஐபிஎல் போட்டியில் இவர் விளையாடுவார், இவர் விளையாட மாட்டார் அப்படின்னு நம்மால் அந்த நெட்டில் எடுத்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், வருஷம் இதை வச்சு தான் நாம் கணிக்கிறோம். உண்மையாக கூட இருக்கலாம், அந்த தேதி உண்மையாக கூட இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. அல்லது ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி கூட அவங்க போட்டுருவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் இது பொருந்துமா அப்படின்னா 6, 8 தசாபுத்திகளில் நடைமுறையிலே இருக்கும் நபர்கள், அன்பர்கள் நாங்கள் சொல்லுவோம், இதை போடுங்க, இப்படி செஞ்சுங்க, இப்படி கேப்டனாக போடு, இது வைஸ் கேப்டனாக போடு, இந்த மேட்சை இப்படி
மொபைலில் போடும்போது இப்படி போடணும்னு நாங்கள் சொல்லுவோம். அவர்களுடைய நேர காலங்கள் சரியில்லாமல் இருந்துவிட்டால் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் மேட்ச் ஆன பின்னாடி இவரை மறந்துட்டுமே, அவரை மறந்துட்டுமே, இவர் சொன்னாரே அவர் சொன்னாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். 6-8 தசாபுத்தி காலங்கள் ஒருவருக்கு நடைமுறையிலேயே இருக்கும் காலம் ஜெயிக்க முடியாது. அப்போ லக்னம் எந்த லக்னமானாலும் 5ஆம் வீட்டுக்குரியவரின் தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் அன்பர் ஒரு நபர். ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போ வரும்? அந்த 5ஆம் வீட்டு தசாபுத்தி நடைமுறையிலே இருக்கும் காலங்களில் தான் ஜெயிக்க முடியும் ஒருத்தர், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கமெண்டில் மறுபடியும் போடுவாங்க, என்னங்க நீங்கள் என்ன எது சொல்லிட்டீங்க, ஒன்றுமே நீங்கள் சொன்னது ஒரு முறை, அங்கே நடந்தது ஒரு முறை ஒரு மாதிரியான நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கமெண்டில் போடுவாங்க. அதுக்கு தான் அது போடாதுக்கு முன்னாடியே நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது. அப்போது ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்றால், இப்போது ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நபர் பிறந்திருப்பார். அவர் இந்த ட்ரீம் லெவல் கூட ஆடலாம், இன்றைய போட்டிகளின் மூலமாக கூட ஆடலாம். 22வது நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் நடைமுறையிலே வரும் காலம். அதேபோல திதி சூன்யம் அடைந்த ஒரு ராசியின் அந்த ராசியா அதிபதியின் நட்சத்திரத்தில் அன்றைய போட்டி நடைமுறையில் இருக்கும் காலம் அந்த ஜாதகனால் போட்டியில் வெல்ல முடியாது. இதெல்லாம் தெரியணும். வேற அடுத்த ஜோதிடர் சொல்லி இருக்காரா சொல்லலையா அது நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே 2-3 வருட அனுபவ ஆராய்ச்சியின் மூலமாகத்தான் இந்த கேள்வி வரும். இதற்கு விடையும் கிடைக்கும். எடுத்த உடனே வந்துருமான்னா வராது. இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சிகள் செஞ்சு தான் பதிவு போடணும். எல்லாருக்குமே வந்துருமான்னா எல்லாருக்குமே வந்துருமா? வராது. இதுதான் உண்மையான நிலவரம். அப்போது ஆர்ஆர் பொறுத்தவரையில் எப்படி எந்தெந்த வீரர்கள் விளையாடுவார்கள் அப்படின்னா, சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ஹிட்மேயர் இவர் வந்தா மேட்ச்சில் போட்டார்னா இவரும் விளையாடுவார். அதே போல் சிவம் டுபே, அசரங்கா, ஆர் பராக், ஆர்ச்சர். எஸ்ஆர்எச் பொறுத்தவரையில் ஹெட், முகமது சமி, ஆடம் ஜம்பா, நிதிஷ் ரெட்டி, கிளாசன். இவர்கள் ஒரு சிறப்பான முறையிலே ஃபஸ்ட் பேட்டிங் செஞ்சாலும் சரி, இரண்டாவதாக பேட்டிங் பண்ணாலும் சரி, எந்த முறையிலே வந்தாலும் இவர்கள் சிறப்பான முறையிலே ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் முதலில் ஆடக்கூடிய போட்டி என்பதால் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயமே. அது ஒரு ஆட்டம் 2 ஆட்டங்கள் ஆன பிறகுதான் நிர்ணயிக்க முடியும், இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக இவர்கள் வந்தால் இவர்கள் ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மழையின் குறுக்கீடுகள் வாய்ப்பு உண்டு, மழை வர மாதிரி சாத்தியக்கூறுகள் கூறுகிறது. அதே போல் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் இவர்கள் கேப்டன்களாக இருக்கிறார்கள். இவர்களின் ஜாதக முறையிலே இந்த கேப்டன் அந்த அணியின் கேப்டன் ஜாதகம், ஏன்னா அவங்க தானே டாஸ் வின் பண்ண போகிறது. அப்போது இவர்களின் ஜாதகங்களின் முறையிலே சஞ்சு சாம்சன் டாஸ் வின் பண்ணுவார்
அப்படின்னு சொல்லி ஜாதக முறையிலே தெரிய வருகிறது. 90% இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு ஜோதிட ஆய்வு சம்பந்தப்பட்ட சேனலும் நமக்கு உண்டு. இது புதுசாக உருவாக்கி இருக்கிறது. விளையாட்டு போட்டிகளுக்காகவே உருவான இந்த கவுடா அஸ்ட்ராலஜர் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பித்து இது 2வது போட்டியாக இந்த பதிவை பதிவிடுகிறேன். வணக்கம்.